அனைவருக்கும் வணக்கம். இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம்ன்றது கடந்த ஒரு 6 நாட்களாக தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் நடந்துச்சு. டெல்லியில் ஆரம்பித்த ஒரு போராட்டம் சென்னையில் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்துச்சு. முக்கியமாக நல்லா கவனம் பெற்ற ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய பாலன் இல்லம், நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகத்தில் நடந்த போராட்டம் பயங்கரமான கவனத்தை பெற்றது. அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய காக்ரோச் பார்ட்டி அப்படின்ற பேரில் இருக்கிறவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கூட்டத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி அலுவலகத்தில் நடத்தினாங்க. அதை இப்போது முடிச்சிருக்காங்க. அது போதும் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே நடத்தின போராட்டம்ன்றது ஃபேர் நீட் கிடையாது, அது பேன் நீட் அப்படின்ற பேரில் தான் நம்ம நடத்துகிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க டிமாண்ட் பண்ணது ஃபேர் நீட். அந்த காக்ரோச் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியா, அவங்க நடத்துனது ஃபேர் நீட். ஆனால் இங்கே நடத்துனது பேன் நீட். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நம்ம நம்மளுடைய இலக்கு இன்னும் முடியலை, இனிமேல் தான் நமக்கான வேலையே இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு நம்ம பார்த்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பக்கத்தில் இருந்து போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க அவங்க நேர்லையுமே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு நின்று பேசுகிறாங்க. இவ்வளோ நாளும் அவங்க நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காங்க, நார்மலாக தான் இருந்திருக்காங்க. பேன் நீட்டுன்ற கோஷங்கள் எழுப்பி தான் அவங்க போராட்டத்துலேயும் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ திடீர்னு இல்லை டெல்லியில் போராட்டம் முடிஞ்சிருச்சு, அதனால் நமக்கும் முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சுது, இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. அங்கே வந்திருந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் பயங்கரமான ஏமாற்றம். உண்மையிலேயே வர வச்சு முதுகில் குத்திருக்காங்க. ஃபேர் நீட்டுன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா முதல்லையே சொல்லி அதை வச்சு தான் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், அந்த கோரிக்கைகள் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் அதோட போராட்டம் முடிஞ்சிரும்னு சொல்லியிருந்தாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்டமே வந்திருக்காது, ஆடிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் பேன் நீட்டுன்னு சொன்னதுனால தான் இளைஞர்கள் பெருந்திரளாக திரண்டு வந்தாங்க. நிறைய பேர் அவங்க எல்லாருடைய முதுகுலையும் இந்த தமிழ்நாட்டின் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற இந்த இது முதுகில் குத்திருக்கு. இப்போ கடைசியில் பார்த்தா இது திமுக மேலேயும் ஒரு பழியாக விழுந்துருச்சு. திமுக காரங்க இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணதுனால இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா திமுக மேலே தூக்கி பழிய போடுறாங்க. எல்லாத்துக்கும் திமுக தான் இழிச்சவாயா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அங்கே இருந்த இளைஞர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த குழுவினர் காக்ரோச் ஜனதா குழுவினர் இதோட முடியுதுன்னு சொல்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே சமூக வலைத்தளங்களில் தாவிக்காரங்க தற்குறிகள் என்ன போடுறானுங்கன்னா, இது எல்லாருமே திமுகவினர், இவங்கெல்லாம் மாணவர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் போராட்டக்காரர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் தன்னெழுச்சியாக வந்தவங்க கிடையாது, திமுக தான் வர வச்சிச்சு அப்படின்றானுங்க. ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்கும் திமுக மேலே பழியை போட்டுட்டு அப்படியே இவனுங்க டைவர்ட் ஆகி தப்பிச்சு ஓடுறானுங்க. இப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்க திமுகவினர் அப்படின்னாலுமே இப்போ அதில் என்ன தவறு இருக்குது? அங்கே இருக்கிறவங்க திமுக காரங்க கிடையாது, எல்லாரும் கிடையாது, ரொம்ப சிறிய எண்ணிக்கை தான். அந்த கூட்டத்தில் ரொம்ப குறைவான எண்ணிக்கை. நீங்கள் 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1ஓ 2ஓ தான் திமுக காரங்க இருப்பாங்க. மீதி எல்லாமே பிற அமைப்புகளை சேர்ந்தவங்க, பிற கட்சிகளை சேர்ந்தவங்க, இல்லைனா எந்த கட்சி சார்பில்லாதவர்கள், இப்படி தான் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் திமுக தான் எதிர்ப்பு பதிவு பண்ணுது, திமுக தான் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறத பழிய தூக்கி போடுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னாலும் அது கொள்கையின் வழி தானே நிற்கிது. நீங்கள் பேன் நீட்டுன்னு சொல்லி தானே நீங்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணீங்க, அதனால தானே எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி பின்வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது நியாயம் தானே. இதில் என்ன தவறு இருக்குது? இவங்க பேன் நீட்டுன்னு சொன்னதுனால சோறு தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ராவு பகல் எந்த கஷ்டத்தையும் பார்க்காம எல்லாத்துக்குள்ளேயும் போய் இருந்து பங்கெடுத்த எல்லாருக்குமே அது ஒரு பெரிய துரோகம் செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. வேலை வெட்டியெல்லாம் விட்டு இதுக்காகனே நம்ம டெடிக்கேட்டடாக அவ்வளோ செஞ்சும் கூட இப்போ டக்குன்னு பேக் அடித்து ஏமாற்றிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப முதுகுலே குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. அதையும் தாண்டி இதோடைய பழி எல்லாத்தையும் தூக்கி திமுக மேலே போடுறது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண இதில் உள்ள ஒரு பெண்மணி திமுகவுடைய ஜென்சி இளைஞர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்தாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ அன்றைக்கி கூட ஒரு நாள் ஒரு மீட்டிங், தாம்பரத்தில் ஒரு மீட்டிங், அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் டைம் ஆயிடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போனால் டைம் ஆயிரும், வீட்டுக்கு போய் லைட்டாக படுத்தோம் தூங்கணும்னு சொன்னாக்க அவ்வளோதான், நம்மளால் திருப்பி அங்கே போக முடியாது, தூக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி டி நகருக்கு போய் ராத்திரி முழுக்க அங்கே இருந்திருக்கோம். அங்கே இருந்தும் அவமானப்படுத்தி தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. திமுக ஜென்சி இளைஞர்களே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. நாங்கள் தாம்பரத்தில் நடந்த ஜென்சி மீட்டிங்க்கு போயிருந்ததுனால நானும் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கேன்ற டிஷர்ட்டை போட்டுட்டு அங்கே போயிருந்தோம். அங்கேருந்து நேரடியாக டி நகருக்கு போனதுனால ட்ரெஸ் எல்லாம் மாற்றலை, அந்த பசங்க அப்படியே போயிட்டாங்க. நான் ஜென்சி டிஎம்கேன்ற டிஷர்ட் போடல, நான் நார்மலாக தான் போயிருந்தேன். ஆனால்
ஜென்சி டிஎம்கே டிஷர்ட் போட்டிருந்த பசங்களை நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு காட்ட விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு அங்கே இருந்த ஐயூஎம்எல்ஏ சேர்ந்த அந்த தொப்பி வாப்பா பிரியாணி பாய் அவர் வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அந்த பசங்களை அங்கேருந்து போக வச்சுட்டார், அவமானப்படுத்தியிருக்கார். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், நம்மளும் சேர்ந்து போகலாம், நம்ம இந்த போராட்டத்தில் கலந்துக்கலான்னு தான் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். அதுக்காக தான் அங்கே போய் இருந்தோம். ஆனால் இப்படி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு பெண்மணியே பார்த்தீங்கன்னா, ஜென்சி டிஎம்கே இளைஞர்களை நாங்கள் தான் கூப்பிட்டோம், அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கூப்பிட்டோம், அவங்க வந்தாங்க, வந்து எங்களுக்கு எல்லா ஆதரவும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேசக்கூடிய காணொலி இருக்குது, இங்கே பாருங்கள். சேர்ந்து நிறைய தோழர்கள் எங்களோட பங்கேற்றாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஜென்சி கிட்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பகல்ல ஃபுல்லாகவும் இருந்தாங்க, விடியல்ல வரைக்கும், விடிய காலையில் வரைக்கும் எங்களோடய இருப்பாங்க. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. ஒரு முழு ப்ரொடெக்ஷனாக எங்க கூட இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் வேற ஆளுங்க எங்களை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்களோட உண்மையாவே சொல்ல போனா அவங்களோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்தது. திரும்ப எங்களோட சேர்ந்து நாங்க அவங்களோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து திரும்ப நீட் பேன் அப்படின்றத தொடர போறோம். இது வந்து முற்றுப்புள்ளி கிடையாது, திரும்ப இன்னொரு பெரிய அடுத்த புரட்சியா கண்டிப்பா கொண்டு வர போறோம். ஸோ இப்படி வந்து நன்றிலாம் தெரிவிச்சிருக்காங்க ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் வந்திருக்காங்கன்னா. ஆனால் அந்த டிஷர்ட் போட்டுட்டாங்க, ஜென்சி டிஎம்கேன்ற டிஷர்ட் ஒரு பையன்லாம் போட்டிருந்தது வந்து அப்படியே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாலிமர் நியூஸ்னு ஒரு நியூஸ், வன்மம் முடிச்சவன் எப்போ பார்த்தாலும் வன்மத்திலே தெரிவான் போல இருக்கு. எங்கடா கிடைக்காது, நமக்கு கண்டென்ட் கிடைக்காது, திமுக சார்ந்த கண்டென்ட் ஏதாவது கிடைக்காதுன்னு அப்படியே வலிமேல் வெளி வைத்து காத்துக்கிட்டு இருப்பான் போல. அதை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி திமுக காரங்க வந்து உள்ளார புகுந்து இதெல்லாம் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே அப்படியெல்லாம் ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்துட்டோம். சொல்லப்போனால் இந்த போராட்டத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலான்றது தான் எங்களுடைய நோக்கமே. வேற எந்த எண்ணமோ சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. அப்படியே வந்துட்டோம். அது ஒரு குத்தோன்னு என்னமோ ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கட்சி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அலுவலகத்தில் தானே இந்த போராட்டம் நடக்குது, அது கட்சி அடையாளம் இல்லையா? இந்த போராட்டமெல்லாம் முழுக்க மாணவர்களால் தான் அப்படின்னா மாணவர்கள் தானே மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருக்கணும், இளைஞர்கள் தானே பேசணும். இவர் யார் முதல்ல? இவர் ஐயூஎம்எல்காரரு. இவர் எதுக்கு பேசுகிறாரு? இவர் ஐயூஎம்எல்ன்ற ஒரு கட்சியில் இருக்காரு, பேசுகிறாரு. அப்போ அங்கே வந்து கட்சி அடையாளம் வருது இல்லை, எல்லாருக்கும் தெரியும்ல. கட்சியை சார்ந்த நபர்கள் பேசுகிறாங்கன்னா அப்போ கட்சிக்காரங்க, அப்போது அடையாளம்ன்றது முக்கியமே இல்லை. எந்த அடையாளத்தில் வந்தாலும் சரி போராட்டத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவ்வளோதான். யார் வேணால் எந்த அடையாளத்துலேயும் வந்துட்டு போட்டுமே என்ன இப்போ? அதனால் என்ன இப்போது? எல்லா கட்சிகளுக்கும் தானே அழைப்பு கொடுத்தாங்க, எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறதே வந்து அப்போ என்னது அது? கட்சிகள் ஆதரவு இல்லாமல் நடத்த முடியாது. அப்போ கட்சிக்காரங்க வேறு வேலைகள்லேருந்து வரப்போ அதுக்குன்னே மெனக்கட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை இல்லைன்றப்போ அப்படியே வந்துட்டாங்க பசங்க. அதுக்காக என்னமோ பெரிய இது மாதிரி ஐயோ என்ன பாடுபடுத்துகிறாங்க. இப்போ பாரஞ்சித் அவர்கள் வந்திருந்தார், அதுக்காக நீலம் தான் இதை நடத்துது அப்படின்னு சொல்லிட முடியுமா? எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்திருக்காங்க, போராட்டம்ன்றது பொதுவாக நடக்குது, மாணவர்கள் நடத்துகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த புரிதல் கூட இல்லாமல் அந்த பாயே அவர் பாட்டுக்கு ஜென்சி டிஎம்கே இளைஞர்களை வந்து இது வந்து வன்மம் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது, இது வன்மம். போராட்ட நோக்கத்தோடு வந்தவங்களை கட்சி ரீதியாக பிரித்தது இந்த பாய் தான். அவருக்கு அவர் மைலேஜ் தேடிக்கிட்டார், அதில் அவருடைய வன்மத்தை கக்கிட்டார். குறிப்பிட்ட ஒரு கட்சி அலுவலகத்தில் நடத்துறது அது வந்து கட்சி ரீதியான அடையாளம் இல்லையா? அந்த பின்னாடி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு எழுதியிருக்கு அந்த மேடையிலேயே, அது வந்து கட்சி அடையாளம் இல்லையா? இவரை வந்து அழைக்கிறப்போ அவர் கட்சி சார்ந்த பெயரை சொல்லி தான் அழைக்கிறாங்க மேடைக்கு, அது கட்சி அடையாளம் இல்லையா? ஆனால் ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்துட்டது கட்சி அடையாளமா? உண்மையிலேயே இதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறப்போ தான் தெரியுது திமுக மேலே எப்படிப்பட்ட வெறுப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வன்மத்தோடு சுற்றுறாங்கன்றது தெரிய வருது. இப்போ இந்த கட்சிக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிகிறப்போ யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிகிறதுல என்ன தவறு? இப்போ ஜென்சி டிஎம்கே வந்தாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பார்த்தோம், இடுமானம் வந்திருந்தார், அப்புறம் ஃபர்ஹானா வந்திருந்தாங்க, இன்னும் பல பேர் வந்தாங்க. அப்போது அதை பார்க்குறப்போ நாம் தமிழர் அவங்களுடைய சார்பாக அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க, அதிமுக காரங்க அவங்களுடைய சார்பாக அவங்க பங்களிப்பை கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு சைடில் இருந்தும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, நமக்கு தெரிய வருது. அப்போ தான் தெரியுது ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களெலாம் கட்சிக்காரங்க அப்படின்னா கட்சிக்காரங்களே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. கட்சிக்காரங்க வராங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடையாளத்தை கேரி பண்ணிட்டு தான் வராங்க. அதில் ஜென்சி டிஎம்கேன்னு எழுதியிருக்கா இல்லை கொடி இருக்கா அதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. அவங்கவுங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே அது போதும். இதில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. யாரும் வந்து அங்கே திமுகன்னு பேசலை. ஜென்சி டிஎம்கேன்ற டிஷர்ட்டை போட்டு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க பசங்க, அவங்க பாட்டுக்கு போராடுறாங்க. எந்த உள்நோக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் அன்றைக்கி அப்படி வர வேண்டிய இன்டென்ஷன் கூட கிடையாது. அது தோணக்கூட இல்லை யாருக்குமே, எங்களுக்குமே தோணலை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகும்னு தோணலை. தோணியிருந்தால் சொல்லியிருப்போம், ஆனால் வந்து தோணலை. தாம்பரத்தில் நடந்த ஜென்சி மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே வந்ததுனால அதுவும் பாருங்கள், நாங்கள் யாருமே வந்து வீடுகளுக்கு போகிறதுக்கு கூட நாங்கள் டைம் எடுக்கலை. சரி நம்ம நேராக போயிடலாம், ஃப்ரெஷ்அப் கூட ஆகாமல் அப்படியே அந்த புழுக்கத்தோடைய வேர்வையோடய நேராக நாங்கள் டி நகருக்கு போயிருந்தோம்.
ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு இப்படி வந்து ஓங்கி முதுகில் குத்திருக்காங்க. பரவாயில்ல, இதை விட திமுக இன்னும் பல விஷயங்களெல்லாம் சந்திச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் வந்து எதிர்கொண்டு இன்னும் வந்து வீரியமாக செயல்படுவோம். இதுக்கெல்லாம் தோண்டு போயிட மாட்டோம். என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கான வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் உண்மையிலே உள்ளபடியே ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ இப்போ இந்த போராட்டத்தையும் முடிச்சிட்டாங்க. நீங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போட்டிருக்காங்க ஒரு பதிவு. அதில் வந்து ராஜ்மோகன் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவர் ஆதரவு கொடுத்தாராம், இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்களாம். எப்படி கடைசி நேரத்தில் வந்தார், அதுவும் அந்த தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் வந்திருக்காரு கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணுறதுக்கு, இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வந்திருக்காரு. அங்கேருந்து மாணவர்கள்லாம் அவரை வந்து திட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை விரட்டி விட்டுட்டாங்க அங்கேருந்து மாணவர்கள். ஆனால் அவர் ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பதிவு போடுது. அங்கே போராடிய மாணவர்களை கொச்சைப்படுத்தும் செயல் இல்லையா இது? என்ன நினச்சிக்கிட்டு செயல்படுது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டில்ன்றது புரியல. அது அஃபிஷியலாக என்னன்னு கூட தெரியல. என்ன நினச்சிக்கிட்டு செயல்படுறாங்க? இவ்வளோ நாள் போராடின மாணவர்களை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் பேன் நீட்டுன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு ஒரே ஒரு நாள், அதுவும் கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்த ராஜ்மோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை? எவ்வளோ சுயநலமான ஒரு இது? என்ன நடந்துச்சுன்னு பின்னாடி பேக்ரவுண்ட் டீலிங்ஸ் ஏதாவது இருந்துச்சா என்னன்னு தெரியல. ராஜ்மோகன் வராரு, அன்னைக்கு நைட்டே டக்குன்னு பேக் அடிக்கிறாங்க. எப்படி நடந்துச்சுன்றது இது புரிய மாட்டேங்குது. அதுலேயும் ராஜ்மோகன் அவர்கள்லாம் மோடின்ற பேரை கூட உச்சரிக்கலை. அங்கே எல்லாரும் கேட்குறாங்க, மோடின்னு சொல்லுங்கள், மோடின்னு சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியா எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்குது இந்த பார்ட்டின்ற அஃபிஷியல் பேஜ், இந்த பார்ட்டியோட அஃபிஷியல் பேஜ். என்ன இது? என்ன நடக்குது? ஒன்றும் புரியல. இது யாருக்கான போராட்டம்? மாணவர்கள் போராட்டமா, நீட்டுக்கு எதிரான போராட்டமா, நீட்டை பேன் பண்ணணுன்றதுக்கான போராட்டமா, இல்லை ஃபேர் நீட்டுக்கான போராட்டமா, இல்லை தாவேக்கா நடத்துகிற போராட்டமா? தாவேக்காவுடைய அமைச்சர் வந்த உடனே கதையெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறுது. என்ன நடக்குதுன்றது புரியல. எல்லாருக்கும் அப்படியே ஓங்கி முதுகில் குத்திட்டாங்க. ராஜ்மோகன் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லி பதிவு போடுறாங்க. என்ன ஆதரவு கொடுத்தாங்க? போராடுறதுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா? போராடுறவங்கள பாதுகாக்கிறதுக்கு பேர் தானே ஆதரவு கொடுக்கறது. காவல்துறையினரை வச்சு என்னென்ன அராஜகத்திலெல்லாம் ஈடுபட்டாங்க இந்த போராட்ட காலத்தில்? போராடின மாணவர்களையெல்லாம் கைது பண்ணாங்க, தரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க, எத்தனை பெண்களை இழுத்துக்கிட்டு போனாங்க, எவ்வளோ பேரை கைது பண்ணாங்க, எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. இதுதான் ஆதரவு கொடுத்தாங்களா? எப்படி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டிஎன் அஃபீஷியல்னு ஏதோ ஒரு பேஜ் இருக்குது, என்ன இதில் இவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்களை புகழ்ந்து போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மாணவர்களை எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு எப்படி ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பதிவு போடுறாங்க. இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணது திமுகன்னு சொல்கிறானுங்க இந்த தாவேக்கா காரணங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணது முழுக்க தாவேக்கா தான். இந்த போராட்டம் போக வேண்டிய திசையை அப்படியே திருப்பி விட்டு மாற்றி விட்டு உள்ளார புகுந்து நல்ல வேலை காட்டிட்டானுங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற இதுக்கு மேலே எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்றதை விளக்கலை. சும்மா வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து காக்ரோச்சுன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அப்படியே ஆரம்பித்து அப்படியே ஏதோ போயிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. அது மேலே எனக்கு பெருசாக எந்த நம்பிக்கையும் இல்லை. அவங்க எலக்டோரல் பாலிடிக்ஸில் நிற்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு கோரிக்கைகள் வச்சு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்றதுக்காக தான் திமுகவை சார்ந்த நம்ம வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா ஏதோ ஒன்று நடக்குதில்லை. இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணுன்றது நம்மளுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது. ஸோ அது ஒன்று நடக்குது. அடுத்தது மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க நீட்டுனால, அந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன்றதுல நமக்கு உடன்பாடு இருக்குது. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். இந்த தாவேக்காரங்க உடனே சொல்கிறானுங்க திமுகவுடைய கொள்கைன்றது பேன் நீட்டான், ஆனால் இவங்க ஃபேர் நீட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? நீட்டில் உள்ள குளறுபடிகளுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொல்கிறது வந்து நீட் தேர்வுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றானுங்க. தற்குறிகளுக்கு புரிய மாட்டேங்குது. நீட்டை ஒழிக்கணுன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை ஒழிக்க முடியல. அதுக்கு எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு. அட்லீஸ்ட் இந்த பசங்க பண்ணுற போராட்டத்தில் நம்ம நினைக்கிற ஏதோ சில விஷயமாவது கொஞ்சமாவது சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். 100% பண்ண முடியலனாலும் 1%, 2%ஆவது நடக்குதுன்னா சரி, அதுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் மட்டும்தான் நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். இப்படி வந்து கூட சேர்ந்து போராடின திமுக மேலே பழியெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாணவர்களை ஒடுக்கிய காவல்துறை, மாணவர்களை கைது செய்த காவல்துறை, இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தலைகீழாக வந்து போடுறானுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆதரவு கொடுத்த திமுக வந்து ஹைஜாக் பண்ணிருச்சான். ஆனால் ஹைஜாக் பண்ணி மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி மெரினா பீச்சை மூடி எல்லாத்தையும் பண்ணுனா தாவேக்கா வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்களாம். இது என்னது? இது என்ன நடக்குது? என்னையா இது? இவ்வளோ மோசமான அரசியலாக பண்ணுவாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு உருவாயிருக்கு பாருங்கள். இது எனக்கு வந்து இது எனக்கு சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை. இவங்களை இனிமேல் நம்ம எந்த வகையிலும் நம்புறதா இல்லை.
நமக்கு டெல்லியில் உருவாயிருக்கிற அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது மேலேயுமே பெருசாக எந்த வித கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு கட்சின்னு சொன்னால் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். எந்த கொள்கையின் வழி நின்று என்ன முடிவு எடுப்பாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. லெஃப்டிஸ்டா ரைட்டிஸ்டா என்னன்னே தெரியல. சும்மா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இருக்காங்க, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னாங்க. ஓகே, அந்த கோரிக்கைகள் நியாயமாக இருக்குன்றதுனால நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மற்றபடி அவங்க என்ன கணக்கில் போகிறாங்க வராங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கொள்கைன்னு ஒன்று வேணும்ல. இப்போ நம்ம நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த ஐடியாலஜிக்கல் லென்ஸ் வழியாக நம்ம பார்க்கறதுனால இது சரியில்லை, இது வந்து ஏழை மாணவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி மறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, ஆகவே இதை நம்ம எதிர்க்கணும், இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்கையின் வழி நின்று எதிர்க்கிறோம். ஆனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது கொள்கையின் வழி நின்றுலாம் பயணிக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னே தெரியல. கொள்கைன்னு ஒன்று இருந்திருந்தா நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை தான் வச்சுருப்பாங்க. கொள்கைன்னு ஒன்று இருக்கிற மாதிரி தெரில. ஆகவே அவங்களுக்கு அந்த நீட்டுன்றது ஓகே, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற குளறுபடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீட்டே ஒரு குளறுபடி தான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. நாளைக்கு ஒருவேளை பாஜக கொண்டு வரக்கூடிய வேறு ஏதோ திட்டமோ, இப்போ விஸ்வகர்மாலாம் இருக்குது, ஒருவேளை அதை ஆதரிக்கவும் சான்சஸ் இருக்குது, நமக்கு தெரியாது. இவங்க எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க யாரை தலைவர்களை ஏற்றுருக்காங்க, யார் வழியில் போகிறாங்க, என்ன ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் இவங்களை நம்ம ஆதரிக்கலாமா இல்லை கூடாதான்றதே தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அது என்னன்னே தெரியல நமக்கு. ஆகவே எனக்கு அது மேலே பெருசாக ஒப்பீனியன் கிடையாது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேலே எனக்கு பெருசாக ஒப்பீனியன் கிடையாது. நான் ஆதரிக்க மாட்டேன், அதே நேரத்தில் முழுசாக வெறுக்கவும் மாட்டேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் வந்து மிகவும் ஒரு கேவலமான செயல். முதுகிலேயே குத்திருக்காங்க. இதை என்றைக்குமே மறக்க முடியாது. திமுக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துச்சு. ஆதரவு கொடுத்த திமுக மேலே பழிய தூக்கி போட்டாங்க. ஆனால் வாயவே திறக்காத சிஎம் சார், போராட்டின மாணவர்களை கைது செஞ்ச காவல்துறை, இந்த அரசாங்கம், இந்த அமைச்சர்கள், இவங்கெல்லாம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சு பாருங்களேன். ஷே, நன்றி கெட்ட உலகமேடா. இதே தாங்க தேர்தலையும் பார்த்தோம். மக்களுக்காக பார்த்து எல்லாம் செஞ்ச தலைவர் ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சாங்க. குளத்தூர்லேயே தோக்கடிச்சாங்க. எம்எல்ஏ கூட ஆக விடலை, அவரை முதலமைச்சர் ஆக விடலை. ஆனால் எதுவுமே செய்யாத விஜய் அவர்களை, பொய்களையும் புரட்டுகளையும் அவிழ்த்து விட்ட விஜய் அவர்களை முதலமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்க. இன்றைக்கி போராட்ட களத்துலேயும் அதே தாங்க நடக்குது. எல்லா வகையிலையும் ஆதரவு கொடுத்த திமுக, நேற்றுக்கு வந்து கனிமொழி அவர்கள் வந்திருந்தாங்க, வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன வரணும்னு அவசியமா? அவங்க வந்திருக்காங்க, வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. டெல்லியிலேயும் போய் ஆதரவு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டிலையும் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணின திமுக வந்துட்டு இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுதான். போராட்டத்தை முடித்ததுக்கப்புறம் கூட முடிக்க விடாமல் தடுக்குதான். அப்படி முடிக்க விடாமல் தடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. கேள்வி கேட்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அங்கே இருந்த மாணவர்கள் திமுகவினர் கிடையாது. திமுகவினர் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருந்தோம். ஆனால் அங்கேருந்து மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கும் திமுக மேலே பழி போடுறாங்க. அந்த பழியாவது நியாயமாக இருக்கான்னு பார்த்தா அந்த பழியும் கேவலமான ஒரு பழி. அந்த பழியை கூட ஏற்றுக்க முடியாத ஒரு பழி. ஒரு சரியான பழியாக இருந்தால் கூட ஏற்றுக்கலாம், ஒரு தவறான பழியை எப்படி ஏற்றுக்க முடியும்? சரியாக தானடா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் பார்வையில் அங்கே எதிர்ப்பு தெரிவித்தவங்க திமுக காரங்களாகவே இருந்தாலும் கரெக்டாக தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கிட்ட அழுவுறீங்க? நீட்டை பேன் பண்ண வேண்டாமா? அப்போது தாவைக்க காரணங்களுக்கு அவ்வளோதான் அறிவாப்போ, நீட்டை பேன் பண்ண வேண்டாமா? நீட்டை பேன் பண்ணுறதுக்காக தான் அந்த போராட்டத்தை எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேன் நீட்டுன்னு தானே ஆரம்பித்தாங்க. அப்போது அதை ஏன் இப்போ பேக் அடிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா தாவேக்கா காரணங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணது முழுக்க தாவேக்கா தான். நம்ம அமைச்சர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றதுனால பின்னாடி ஏதோ பேக்டோர் டீலிங்ஸ்லாம் நல்லாவே நடந்திருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால தான் பேக் அடிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனுங்கெல்லாம் திமுக மேலே தூக்கி பழிய போடுறானுங்க. அமைச்சர் ஆதரவு கொடுத்தாருன்னு போஸ்ட் போடுறது என்ன? போராட்டத்துக்கு வந்த திமுக காரங்க ஏதோ ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது என்ன? எந்தவித நோக்கமும் உள்நோக்கமும் இல்லாமல் அங்கே போன எங்களை வந்து நாங்கள் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னது என்ன? அங்கே இருந்த எல்லாரும் திமுக காரங்கன்னு சொல்கிறது என்ன? திமுக காரங்க தான் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறது என்ன? அங்கே இருக்கிற மாணவர்களையும் முக்கியமாக சகோதரி அனிதா அவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, தாவேக்கா எல்லாரும் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. போராட்ட களத்திற்கு வந்த அத்தனை பேரையும் அவமானப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். கட்சி சாயம் பூச பார்க்குறது முழுக்க தாவேக்காவினர் தான், திமுக கிடையாது. நேர்மையாட்டு இருந்தால் கூட நம்மளை வந்து குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணி குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சுருவாங்க. இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கிட்டையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும். இப்போது டெல்லியில் போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டிகிட்ட முக்கியமாக கேட்கணும், அங்கே போராட்டம் முடிஞ்சிருச்சு, ஏன்னா ஃபேர் நீட் நாங்கள் டிமாண்ட் பண்ணது கிடச்சிருச்சுன்றாங்க. இப்போ அனிதா சகோதரி ஒருவேளை உயிரோடு இருந்தால் ஃபேர் நீட்டை விரும்பியிருப்பாங்களா இல்லை பேன் நீட்டை விரும்பியிருப்பாங்களா? உண்மையை சொல்லுங்கள். பேன் நீட்டை தானே விரும்பியிருப்பாங்க. அப்போ ஃபேர் நீட்டுக்காக போராடுறது அது அனிதா சகோதரிக்கு நீதி கிடைக்கும் விஷயம் கிடையாது. அப்போ இவங்களுக்கு வேறு ஏதோ அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் தோணுது.
ஃபேர் நீட்டுன்ற பேரை யூஸ் பண்ணி அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ அதில் வேறு ஏதோ அஜெண்டா இருக்குது. அது முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்கன்னா அப்போ வேறு என்னமோ இருக்குது. பேன் நீட் நடக்கக்கூடாதுன்னு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் விரும்புதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பேன் நீட்டுன்னு சொல்லி நம்மளெல்லாம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, பேன் நீட்டுன்னு தானே கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போது அனிதா சகோதரிக்கான நீதிக்காக இவங்கெல்லாம் போராடலை, காக்ரோச் ஜனதா பார்ட்டியே சொல்கிறேன். இவங்க வேற ஏதோ உள்நோக்கம் கொண்டு இவங்களுக்கான ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டு தான் இவங்க பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலை. நம்ம ஆதரவு கொடுத்ததுக்கான காரணம் இவங்க வைக்கிற கோரிக்கைகள் நமக்கு நடக்கணும். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபா போய் சேரணும். நம்ம அரசியலில் நம்ம நினச்சதில் ஒரு சின்ன பார்ட் நடந்திருக்கு. ஆனால் பேன் நீட் பக்கம் நின்று பயணிப்பாங்க நம்ம கூட நினச்சோம். ஆனால் முதுகுலே குத்திட்டு வேறு பக்கமாக சாஞ்சிருக்காங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நம்ம ஆனால் பேன் நீட்டை நோக்கி தான் பயணிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக நம்ம போராட தான் செய்வோம். அதுக்கான முன்னேற்பாடுகள் சீக்கிரமாக நடக்கும் பாருங்கள். ஆகவே இந்த போராட்டத்தை இப்போ நிறுத்தியிருக்காங்க, போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.